ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல் வீடியோ போட்டு. சாரி, ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தது. அதனால என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல. இனிமேல் கண்டிப்பாக கண்டினியூவாக போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை எப்படி இருக்குது பாருங்கள், கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. மழையா சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்லேயே இருங்க. இந்த சில் கிளைமேட்டில் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே கோல்டு. ஸோ பெப்பர் ப்ரான் தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த பெப்பர் ப்ரான் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு முழு பூண்டு, பெப்பர், சீரகம், இந்த 4 பொருள் தான். இதை வச்சு தான் பண்ண போகிறோம். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதும் லைட்டாக மஞ்சத்தூள் தூவிக்கோங்க. எவ்வளோ ப்ரான் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கூட கருவேப்பிலை, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு இந்த பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ராஸ்மெல் போய் இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த ப்ரானை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ப்ரானில் அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் லைட்டாக கரம் மசாலா போட்டிருக்கேன். நான் ஃப்ளேவருக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்ஷனல் தான், இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான தண்ணி, ரொம்ப வேணாம், லைட்டாக யூஸ் பண்ணால் போதும். அந்த தண்ணி நல்லா வற்றி இந்த மாதிரி எண்ணெய் மேலே வரணும். அவ்வளோதான், நம்ம பெப்பர் ப்ரான் ரெடி. நல்லா பெப்பரோட ஃப்ளேவர் இறங்கி செமையாக இருக்கும். இது ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நான் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர் பவுடர். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். லைட்டாக பெப்பர் தூவி ஆஃப் பண்ணியாச்சு. பெப்பர் ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இந்த மழைக்கு செம்மையாக இருந்தது. நான் கொஞ்சம் ரைஸில் இந்த பெப்பர் ப்ரான் தொக்க வச்சு அப்படியே லஞ்சு முடிச்சு வச்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா தோசையில் கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம். சப்பாத்தி கூட இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.